வணக்கம் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். வருமான வரி உச்சவரம்பில் மாற்றமில்லை. சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கு ஆதார் எண் கட்டாயம் என பட்ஜெட்டில் அறிவிப்பு. ஏழைகளுக்கு இலவச சமையல் எரிவாயு திட்டம். விவசாயிகள் வருமானத்தை உயர்த்த இலக்கு. மத்திய அரசின் பொது பட்ஜெட் வரவேற்பும் விமர்சனமும். டீசல் விலை லிட்டருக்கு ₹1.47 உயர்வு நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வருகிறது. தனிநபர் வருமானத்திற்கான வரி உச்சவரம்பில் மாற்றம் எதுவுமில்லை என்று தனது பட்ஜெட் உரையில் மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். பொருளாதார ஆய்வறிக்கையில் குறிப்பிட்டது போல மானிய குறைப்பு தொடர்பான அறிவிப்புகளும் பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளும் 2016-17 நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. நாட்டின் பல்வேறு தரப்பு மக்கள் மட்டுமின்றி பன்னாட்டு நிறுவனங்களும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களும் ஆவலுடன் இந்த பட்ஜெட்டை எதிர்பார்த்திருந்தனர். இன்று காலை மக்களவை கூடியதும் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி விவகாரத்தில் பதிலளிக்கும்படி எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. எனினும் கூச்சல் குழப்பத்திற்கிடையே மத்தியில் பாரதிய ஜனதா அரசு பொறுப்பேற்ற பிறகு 3வது பொது பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி இன்று மக்களவையில் தாக்கல் செய்தார். ஆண்டிற்கு 5 லட்சத்திற்கும் மேல் வருமானம் உள்ளவர்களுக்கு வரி கழிவு 2000 இருந்து 5000 உயர்த்தப்படும் என்று அறிவித்த அருண்ஜேட்லி, ஆண்டிற்கு ₹1 கோடி மேல் வருமானம் உள்ளவர்களுக்கு 15% அளவிற்கு கூடுதல் வரி விதிக்கப்படும் என்றும் அறிவித்தார். மேலும் தனிநபர் வருமானத்திற்கான வரி உச்சவரம்பில் மாற்றம் எதுவும் இல்லை என்றும் அறிவித்த நிதியமைச்சர் ஆதார் எண்ணை கட்டாயமாக்க சட்ட முன்வரைவு நிகழ் கூட்டத்தொடரிலேயே கொண்டுவரப்படும் என்றும் அருண்ஜேட்லி தெரிவித்தார். In order to lessen the burden on individuals with income not exceeding 5 lakhs, I propose the ceiling of tax rebate under section 87A from 2,000 to ₹5,000. There are more than 2 crore taxpayers in this category who will get a relief of ₹3,000 in their tax liability. 2022 ஆண்டில் விவசாயிகளின் வருமானத்தை 2 மடங்காக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பட்ஜெட் உரையில் நிதித்துறை அமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா ஆட்சியில் பணவீக்க விகிதம் 5.4% குறைந்துள்ளதாகவும் அந்நிய செலவாணி கையிருப்பு எப்போதும் இல்லாத வகையில் $350 பில்லியன் உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ள அருண்ஜேட்லி, உலக பொருளாதாரம் மந்தகதியில் இருந்தாலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் 7.6% அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டார். வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள குடும்பங்களுக்கு சமையல் எரிவாயு இலவசமாக வழங்கும் திட்டம் அமல்படுத்தப்படும் என்றும் இதற்காக ₹2000 கோடி நிதி ஒதுக்கப்படும் என்றும் குறிப்பிட்ட அருண்ஜேட்லி, 2022 ஆண்டில் விவசாயிகளின் வருமானத்தை 2 மடங்காக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். 2018 மே மாதத்திற்குள் அனைத்து கிராமங்களுக்கும் மின் இணைப்பு வழங்கப்படும் என மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். விவசாயத்திற்கு ₹35,984 கோடி நிதி ஒதுக்கப்படும் என்றும் நீர்ப்பாசன திட்டத்திற்கு ₹8,500 கோடி ஒதுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ள அருண்ஜேட்லி, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு ₹38,500 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் பிரதமரின் புதிய பயிர் காப்பீட்டு திட்டத்திற்கு ₹5,500 கோடி ஒதுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பருப்பு வகை உற்பத்திக்கு ₹500 கோடி நிதி ஒதுக்கப்படும் என்றும் இணையதளம் மூலம் வேளாண் சந்தைகள் இணைக்கப்படும் என குறிப்பிட்டுள்ள அருண்ஜேட்லி, நிகழாண்டில் 9 லட்சம் கோடி வேளாண் கடன்கள் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தூய்மை இந்தியா திட்டத்திற்கு ₹9,000 கோடி நிதி ஒதுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். 2018 மே மாதத்திற்குள் அனைத்து கிராமங்களுக்கும் மின் இணைப்பு வழங்கப்படும் என்று தெரிவித்த மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி, டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் நில ஆவணங்கள் மின்மயமாக்கப்படும் என்றும் இதற்கு ₹150 கோடி நிதி ஒதுக்கப்படும் என்றும் கிராமப்புறங்களில் கணினி வழி கல்வி முறை அறிமுகப்படுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் குறைந்த செலவில் டயாலிசிஸ் சிகிச்சை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதியோருக்கு ₹1 லட்சம் வரை மருத்துவ காப்பீடு வழங்கப்படும் எனவும் அருண்ஜேட்லி குறிப்பிட்டுள்ளார்.
வருங்கால வைப்பு நிதியில் சேரும் புதிய உறுப்பினர்களுக்கு அரசு பங்களிப்பு இருக்கும் என பட்ஜெட் உரையில் மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். வருங்கால வைப்பு நிதியில் புதிதாக சேரும் தொழிலாளர்களுக்கு முதல் 3 ஆண்டுகளுக்கு தலா 8.33% ஓய்வூதிய பங்களிப்பை மத்திய அரசு வழங்கும் என்றும் இதற்காக 1000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும் அறிவித்த அருண்ஜேட்லி, கல்வி சான்றிதழ்களை மின்னணு முறையில் பாதுகாக்க வசதி ஏற்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். நாடு முழுவதும் புதிதாக 62 புதிய நவோதயா வித்யாலயா பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் உயர்கல்விக்கு நிதி வழங்குவதற்காக 1000 கோடி ரூபாயில் புதிய அமைப்பு ஏற்படுத்தப்படும் என்றும் கூறிய அவர், அனைவருக்கும் கல்வி திட்டம் மேம்படுத்தப்படும் என்றும் 76 லட்சம் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். 8 கோடி மக்களுக்கு டிஜிட்டல் கல்வி வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்ற அருண்ஜேட்லி, 10 அரசு மற்றும் 10 தனியார் கல்வி நிறுவனங்கள் உலகத்தரத்தில் மேம்படுத்தப்படும் என்றும் அறிவித்தார். உரங்களுக்கு நேரடி மானியம் வழங்கும் திட்டம் சில நகரங்களில் செயல்படுத்தப்படும் என்றும், சிறு தொழில்களுக்கு கடன் வழங்கும் முத்ரா திட்டத்துக்கான நிதி ஒதுக்கீடு 1,80,000 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது என்றும் அருண்ஜேட்லி தெரிவித்தார். பற்றாக்குறையை கட்டுப்படுத்துவது மட்டுமல்ல, அதனை மிகுந்த தரத்துடன் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் என்று மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்த பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், அதிகம் செலவிட்டு அதிக வருவாய் ஈட்டியதன் மூலம் பற்றாக்குறையை 3.9%க்குள் கட்டுப்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். பட்ஜெட் மதிப்பீடுகளை காட்டிலும் திருத்திய மதிப்பீடுகள் அதிகமாக இருந்ததாக மேலும் தெரிவித்த ஜேட்லி, சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் தயாரிப்புகளுக்கும் உடலுக்கு ஊறு விளைவிக்கும் பொருட்களுக்கும் வரி விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கை பற்றி வரவேற்றும் ஏமாற்றம் தெரிவித்தும் தலைவர்கள் தெரிவித்துள்ள மாறுபட்ட கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தாக்கல் செய்துள்ள பட்ஜெட் ஏழைகளுக்கும் விவசாயிகளுக்கும் வளம் தரக்கூடியது என்று பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். हमारे वित्त मंत्री श्रीमान अरुण जेटली जी को हृदयपूर्वक बहुत बहुत बधाई देता हूं. गांव, गरीब, किसान, महिलाएं और युवा इस बजट का हमारा सबसे बड़ा फोकस है. ग्रामीण अर्थव्यवस्था को एक नई ऊर्जा मिलेगी, गति मिलेगी और सामान्य मानवीय के जीवन में बहुत बड़ा बदलाव आएगा. மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள பட்ஜெட்டில் புதிய யோசனைகள் எதுவும் கூறப்படவில்லை என்றும், இதுவரை இல்லாத அளவிற்கு வரி வருவாய் அதிகரித்துள்ளதாகவும் மத்திய முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், பாரதிய ஜனதா கூட்டணி அரசின் கொள்கைகளை போன்றே மத்திய பட்ஜெட் இருப்பதாக தெரிவித்தார். பட்ஜெட்டில் புதிய யோசனைகள் எதுவும் இல்லை என்றும், இதுவரை இல்லாத அளவிற்கு வரி வருவாய் அதிகரித்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். நாட்டின் உணவு உற்பத்தியை அதிகரிப்பது தொடர்பான எந்த திட்டமும் அறிவிக்கப்படவில்லை என்றும், ஊரக பொருளாதார வளர்ச்சி மற்றும் ஏற்றுமதி மீது கவனம் செலுத்தவில்லை என்றும் ப. சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார். is high on rhetoric, flawed in comparisons. It is bereft of any ideas. It lacks imagination. It is a dead scud. It is going to shrink the economy. Look at the reaction of the markets to the budget. A piece of rhetoric which ultimately would contribute to shrinking the Indian economy. தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படவில்லை என்றும், கடந்த 2 பட்ஜெட்டுகளில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களின் நிலைமை பற்றியும் எதுவும் இல்லை என்றும் முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். மத்திய நிதிநிலை பற்றி அறிக்கை ஒன்றை ஜெயலலிதா வெளியிட்டுள்ளார். வேளாண் துறை மற்றும் கிராமப்புற வருவாய் தொடர்பான அறிவிப்புகள் வரவேற்கத்தக்கவை என்று தெரிவித்துள்ள ஜெயலலிதா, 5 ஆண்டுகளில் வேளாண் வருவாய் 2 மடங்காகும் என்ற அறிவிப்பு நல்ல நோக்கம் கொண்டதெனினும் முறையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தன்னுடைய அரசு இலவச ஃபேன், மிக்சிகள், கிரைண்டர்கள் வழங்கியதை
போல 5 கோடி ஏழை குடும்பங்களுக்கு இலவச சமையல் எரிவாயு இணைப்பு வழங்கப்படுவதாகவும் அம்மா மருந்தகங்களை போன்ற 3000 புதிய மருந்தகங்கள் திறக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ள முதல்வர் ஜெயலலிதா சாலை போக்குவரத்தை தனியார் மயமாக்கும் திட்டம் பற்றி கவலை கொள்வதாக தெரிவித்துள்ளதுடன் மாநில அரசுகளின் அதிகாரத்தை மத்திய அரசு பறிக்க முனைவதாக தாம் தொடர்ந்து எதிர்த்து வருவதாக கூறியுள்ளார். உணவுப் பொருட்களை சந்தைப்படுத்துவதில் 100% அந்நிய நேரடி முதலீடு என்பது சில்லறை விற்பனையில் அந்நிய முதலீட்டை பின்வாசல் வழி திறந்து விடுவதைப் போலத்தான் என்று கவலை தெரிவித்துள்ள முதல்வர் ஜெயலலிதா நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிடும்படியான அறிவிப்புகளோ கடந்த 2 ஆண்டுகளாக பட்ஜெட்டில் அறிவித்த திட்டங்களின் அமல் பற்றியோ எதுவும் இல்லை என்பதுடன் தமிழக மக்கள் எதிர்பார்த்த அளவிற்கு எதுவும் நிறைவேற்றப்படவில்லை என்று தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் பட்ஜெட்டில் புதிய வரி சலுகைகள் அறிவிக்கப்படாதது ஏமாற்றம் அளிப்பதாக திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். வருமான வரி விலக்கு உச்சவரம்பு உயர்த்தப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதில் எந்த மாற்றமும் இல்லை என பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது நடுத்தர வகுப்பினருக்கும் மாத ஊதியம் பெறுவோருக்கும் ஏமாற்றம் அளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த நிதிநிலை அறிக்கை நான் எழுதும் பரீட்சை என்று பிரதமர் அறிவித்திருந்த நிலையில் இந்த பரீட்சையில் அவர் பாஸ் செய்திருக்கிறார் என்றே சொல்ல தோன்றுவதாகவும் கருணாநிதி குறிப்பிட்டுள்ளார். நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு நாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்வதாக இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய பட்ஜெட் பற்றிய அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். மத்திய நிதிநிலை அறிக்கையானது நாட்டின் வளர்ச்சியை 10 ஆண்டுகளுக்கு முன்னெடுக்கும் வகையில் அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர் 2022ற்குள் விவசாயிகளின் வருவாய் 2 மடங்காக உயரும் என்பதன் மூலம் விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு கூடுதல் விலை கிடைக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த 3 ஆண்டுகளில் 5 லட்சம் ஹெக்டேர் தரிசு நிலங்கள் விளைநிலங்களாக மாற்றப்படும் என்றதன் மூலம் விவசாய தொழிலாளர்களுக்கு நிலங்கள் கிடைப்பதுடன் உணவு உற்பத்தியும் அதிகரிக்கும் என்று தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர் விவசாயத்திற்கும் நீர்ப்பாசனத்திற்கும் 53,000 கோடி ஒதுக்கி இருப்பதன் மூலம் வளர்ச்சியில் விவசாயம் முக்கிய பங்களிப்பது உணர்த்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். உள்நாட்டு உற்பத்தி 7.6% உயர்வு போன்ற அறிவிப்புகள் நாட்டை தொழில்துறையை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்வதாக பட்ஜெட் அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர் வளமான இந்தியா வலிமையான பாரதம் என்ற கொள்கையை முன்னெடுக்கும் வகையில் மத்திய அரசு செயல்படுவது பாராட்டத்தக்கதாகும் என்றும் தெரிவித்துள்ளார். நிதியமைச்சர் அருண்ஜேட்லி இன்று தாக்கல் செய்துள்ள நிதிநிலை அறிக்கையில் விவசாயிகளும் சாமானிய மக்களும் பயன்பெறும் வகையில் எந்தவித அறிவிப்பும் இல்லாதது மிகுந்த வேதனையை தருவதாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். பாரத பிரதமராக நரேந்திர மோடி ஆட்சி பொறுப்பேற்கும் முன்பே ஆட்சிக்கு வந்தவுடன் தேசிய நதிகள் இணைப்பு திட்டத்திற்கு முன்னுரிமை கொடுத்து நதிகள் இணைக்கப்படும் என்று கூறியதை சுட்டிக்காட்டியுள்ள விஜயகாந்த் ஆனால் அது குறித்து எந்த அறிவிப்பும் பட்ஜெட்டில் இல்லாதது கவலை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அதே சமயத்தில் மக்கள் பெரிதும் எதிர்பார்த்திருந்த கருப்பு பண மீட்பு நடவடிக்கை துரிதப்படுத்தப்படாததும் வருமான வரி செலுத்தும் நடுத்தர வர்க்கத்தினர் பெரிதும் எதிர்பார்த்திருந்த வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு உயர்த்தப்படாததும் பெரும் ஏமாற்றத்தை அளிப்பதாக விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். மத்திய நிதிநிலை அறிக்கை பற்றி மறுமலர்ச்சி திமுக தலைவர் வைகோ உள்பட தலைவர்கள் ஏமாற்றம் தெரிவித்துள்ளனர். நிதியமைச்சர் அருண்ஜேட்லி அவர்கள் தாக்கல் செய்திருக்கின்ற நிதிநிலை அறிக்கை நம்ப வைத்து ஏமாற்றுகின்ற வேலையை செய்கிறது. SC/ST பிரிவினருடைய தொழில் முனைவோருக்கு உதவி செய்வதற்கு தேசிய அளவில் ஒரு மையம் அமைக்கப் போகிறோம் என்ற சில விஷயங்கள் இருக்கிறது. எனவே அம்பானிகளுக்கும் அதானிகளுக்குமான ஒரு கார்ப்பரேட் சர்க்கார் தான் மோடி சர்க்கார் என்பதுதான் உண்மையாகும். ஃபுட் ப்ராசஸிங், உணவு பதப்படுத்தல், உணவு உற்பத்தி உள்ளிட்ட சில துறைகளில் 100% அந்நிய நேரடி முதலீடை அனுமதிப்பது என்பது வால்மார்ட் உள்ளிட்ட கம்பெனிகள் இந்தியாவுக்கு வருவதற்கு வழிவகுக்கும். அது ஒட்டுமொத்த உணவு பாதுகாப்பையே, ஃபுட் செக்யூரிட்டியே கடுமையாக பாதிக்கும். ஆக ஒட்டுமொத்தமாக இது பட்ஜெட் என்பது கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவாகவும் சாதாரண ஏழை மக்களுக்கு எதிராக உள்ளது என்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக சொல்ல விரும்புகிறேன். அதேபோல் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்திற்கு போதுமான அளவிற்கு இந்த பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கவில்லை. விவசாய விளைபொருள்களும் ஆன்லைன் வர்த்தக முறைக்கு மாற்றப்படும் என்று அறிவித்திருப்பது மிகவும் அபாயகரமானது. ஏராளமான வார்த்தை ஜாலங்கள் இருக்குது. மக்களை மயக்குகிற, விவசாயிகளை மயக்குகிற, சாதாரண மக்களை மயக்குகின்ற வார்த்தை ஜாலங்கள் நிரம்பிய பட்ஜெட்.
பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹3.2 குறைக்கப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் டீசல் விலை லிட்டருக்கு ₹1.47 உயர்த்தப்பட்டுள்ளன. பன்னாட்டு சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலவரம் மற்றும் டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு ஆகியவற்றை பொறுத்து பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை 15 நாட்களுக்கு ஒருமுறை நிர்ணயம் செய்கின்றன. இந்த வகையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹3.2 குறைக்கப்பட்டுள்ளதாகவும் டீசல் விலை லிட்டருக்கு ₹1.47 அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இந்த விலை உயர்வு இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வருகிறது. தாம்பரம் நகரமன்ற கூட்டத்தில் உறுப்பினர்களிடையே மோதல், 4 பேர் காயம், வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. மத்திய அரசு நிதிநிலை அறிக்கை பற்றி வர்த்தகர்கள், விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரும் தெரிவித்துள்ள கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். 1 கோடி பேருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கிறதா உறுதி எடுத்திருக்காங்க. அது எம்எஸ்எம்இ செக்டாருக்கு ஒரு பெருத்த ஒரு உபயோகத்தை உண்டு பண்ணும். முத்ரா பேங்க்குக்கு இந்த வருடம் 1,80,000 கோடி அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு மூவ்மெண்ட்டு. டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் ஸ்டார்ட் அப்ஸில் கொடுத்துருக்காங்க. புது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு சில எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ண போகிறது. இரிகேஷன், இந்த மாதிரி ரூரல் செக்டரில் நிறையா, சோஷியல் செக்டரில் நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நிறையா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டில். ஸோ டெஃபினெட்லி எங்களை பொறுத்த வரைக்கும் அதில் அந்த செக்டர்ஸ்க்குலாம் டெஃபினட்டாக வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறது எங்களோட. 5 லட்சம் ஹெக்டருக்கு ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு 20,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஆக்சுவலாக இது ரொம்ப வரவேற்கத்துக்குரியது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ சிட்டியில் நிறையா பேர் ஆர்கானிக்காக தயாரிக்கிற ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸை சாப்பிட்ணுன்னு விரும்புகிறாங்க. அதனால் இது ஒரு ஆரம்பம், ஒரு நல்ல ஆரம்பம். இது என்ன ஆகும்னா உங்களுக்கு நிறையா ஃபார்ம்ஸ் ஆர்கானிக் முறையில் மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு. 20,000 கோடி ரூபாய் ஒதுக்கி 89 புது நீர்ப்பாசன திட்டங்களுக்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள். அதை நாங்கள் வரவேற்கிறோம். சந்தையை ஆன்லைன் செய்வதால் மட்டுமே விவசாயிக்கு உரிய விலை கிடைத்துவிடும் என்று சொல்ல முடியாது. ஆகவே மொத்தத்தில் இந்த பட்ஜெட் விவசாயிகளுக்கு ஏமாற்றம் அளிப்பதாக இருக்கிறது. விவசாயத்திற்கு அடுத்தபடியாக அதிக தொழிலாளர்களை கொண்டுள்ள ஜவுளித்துறைக்கு முக்கியத்துவமே கொடுக்காதது ஏமாற்றம் அளிக்கிறது. விட்டுப்போன இந்த ஜவுளித்துறையை வருங்காலத்திலாவது அரசாங்கம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து கவனித்து அதை எப்படி மீட்டு மேலே கொண்டு வருவது என்பதை பற்றி ஆராய்ந்து சலுகைகளை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். வளர்ச்சி திட்டங்களுக்கு நிறையா நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதுவும் கிராமப்புற சாலை திட்டங்கள், விவசாயத்துக்கு அதெல்லாம் நிறைய நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதை மடிசியாக வரவேற்கிறது. அதே சமயத்தில் என்னுடைய சிறு குறுந்தொழில்களுக்கு நாங்கள் கேட்டிருந்த சில கோரிக்கைகள் ஓரளவுக்கு கூட நிறைவேற்றப்படவில்லை என்பது எங்களுக்கு வருத்தமளிக்கிறது. பட்ஜெட்டை பொறுத்த மட்டும் பாசிட்டிவ் இருந்தாலும் சிறுதொழிலுக்காக பெரிய அளவில் அவங்க எதுவும் பண்ணலை அப்படிங்கிறது தான். 1.5 கோடி ஸ்லாப் இருந்தது முன்னாடி. 1.5 கோடி வரைக்கும் எக்ஸாம்ஷன் ஸ்லாப் இருந்தது எக்ஸைஸை பொறுத்த மட்டும். பல வருடங்கள் ஆயிடுச்சு. ஆனால் எந்த வகையிலையும் அந்த ஸ்லாபை இன்க்ரீஸ் பண்ணலை. ஒரு ஏமாற்றம் அளிக்கும் பட்ஜெட் தான். வேளாண் துறைக்கு 86,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் என்ற அறிவிப்பு விவசாயிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இருந்தாலும் கூட தமிழகத்தினுடைய நதிநீர் பிரச்சனையை பற்றி அந்த பட்ஜெட்டில் எதுவும் சொல்லப்படவில்லை என்பது ஏமாற்றம் அளிக்கின்றது. அரசாங்கம் 500 கோடி எங்கள் ட்ரைபல்ஸ்க்காக ஒதுக்கியிருக்காங்க. அது எல்லா பெண்களுக்காக, மெயினாக பெண்களுக்காக ஒதுக்கியிருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தாம்பரம் நகரமன்ற உறுப்பினர்களிடையே ஏற்பட்ட மோதலில் 4 பேர் காயமடைந்தனர். வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன. சென்னையை அடுத்த தாம்பரம் நகராட்சி கூட்டம் நகரமன்ற தலைவர் கரிகாலன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்க திமுக உறுப்பினர்கள் நகராட்சி பணிகளில் ஊழல் நடைபெறுவதாக குற்றம் சாட்டினர். இதனையடுத்து வெளிநடப்பில் ஈடுபட்ட திமுக, காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கும் அதிமுக உறுப்பினர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதனையடுத்து சாலையில் இருதரப்பினரும் ஒருவர் மீது ஒருவர் கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர்.
சேலம் மாநகராட்சியில் பல்வேறு திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய திமுக உறுப்பினர்கள் நிதிநிலை அறிக்கை கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பில் ஈடுபட்டனர். சேலம் மாநகராட்சியின் நிதிநிலை அறிக்கை கூட்டம் மேயர் சவுண்டப்பன் தலைமையில் இன்று நடைபெற்றது. அப்போது ஏற்கனவே பல திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக கூறிய திமுக உறுப்பினர்கள் மேயருக்கு எதிராக முழக்கமிட்டனர். இதையடுத்து அவர்கள் அனைவரும் கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பில் ஈடுபட்டனர். பல்வேறு திட்டங்களை அறிவிச்சாங்க அந்த மாநகராட்சியிலிருந்து. இது வரைக்கும் ஒரு திட்டங்கள் கூட கொண்டுகிட்டு வரல. இந்த பட்ஜெட் சும்மா பட்ஜெட் அறிவிக்கிறதுல அம்மா, ஆனால் இது சும்மா பட்ஜெட்டுன்னு சொல்லிட்டு இந்த பட்ஜெட்டை நாங்கள் புறக்கணித்து வெளிநடப்பு பண்ணிட்டு வந்துட்டோம். நகைச்சுவை நடிகர் குமரிமுத்து உடல்நலக் குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருடைய உடலுக்கு ஏராளமானோர் இறுதி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். நகைச்சுவை நடிகர் குமரிமுத்து உடல்நலக் குறைவால் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த சில நாட்களுக்கு முன் அனுமதிக்கப்பட்டிருந்தார். சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலை அவர் காலமானார். அவருக்கு வயது 77. நடிகர் குமரிமுத்து கோழி கூவது, முள்ளும் மலரும், ஊமை விழிகள், இது நம்ம ஆளு உள்ளிட்ட 500க்கும் அதிகமான தமிழ் திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்றவர். தனது வித்தியாசமான சிரிப்பால் மக்களை மகிழ்வித்து திரைப்பட உலகில் தனி முத்திரை பதித்தவர் குமரிமுத்து. 1960ஆம் ஆண்டில் இருந்து திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பித்து 4 தலைமுறை நடிகர்களுடன் நடித்துள்ளார். எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினிகாந்த், கமல்ஹாசன், விஜய், அஜித் என பல முன்னணி நடிகர்களின் படங்களில் நகைச்சுவை கதாபாத்திரத்தில் குமரிமுத்து நடித்துள்ளார். இது தவிர திமுக பேச்சாளராகவும் குமரிமுத்து இடம்பெற்றிருந்தார். குமரிமுத்துவின் மறைவுச் செய்தியை அறிந்த ரசிகர்கள் மற்றும் மக்கள் என ஏராளமானோர் சென்னை நந்தனத்தில் உள்ள அவருடைய வீட்டிற்கு சென்று குமரிமுத்துவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். சென்னையில் குமரிமுத்துவின் இறுதிச் சடங்கு நாளை நடைபெறுகிறது. குமரிமுத்து அவர்கள் எந்த நேரத்திலும் தலைவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர். தேர்தல் நேரத்திலே சளைக்காமல் பணிகளை செய்யக்கூடியவர். அவரது இழப்பு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்குமே மிகப்பெரிய ஒரு இழப்பு. அந்த குடும்பத்திற்கு என்னுடைய ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்குன்னா அதுக்கு முதல் குரல் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அண்ணன் குமரிமுத்து அண்ணன் கொடுத்த குரல் தான் எங்களை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. அவருடைய சிரிப்பு வேறு யாருமே சிரிக்க முடியாது. அது அவருடைய அடையாளமாக இருக்குது. அது ஒரு சின்ன குழந்தை சிரிக்க. அவர் குழந்தை மாதிரி எங்களுக்கு இருந்தார். ஆனால் அவருடைய சிந்தனைகள்லாம் ரொம்ப தீவிரமாக ரொம்ப ப்ராக்ரெசிவாக இருந்துச்சு. ஆஸ்கர் திரைப்பட விருதுகள் அறிவிப்பு. உலகின் சிறந்த படமாக ஸ்பாட்லைட் தேர்வு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். எண்பத்தெட்டாவது ஆஸ்கர் விருது போட்டியில் சிறந்த படமாக ஸ்பாட்லைட் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. 2016 ஆஸ்கர் விருதுகளில் 6 பிரிவுகளில் த ரெனவன் திரைப்படம் விருதை பெற்றுள்ளது. மேட்மேக்ஸ் ஃபியூரி ரோட் திரைப்படத்திற்கு 5 பிரிவுகளில் விருது கிடைத்துள்ளது. திரைப்பட உலகின் உயரிய விருதான ஆஸ்கர் விருது வழங்கும் விழா அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் லாஸ் ஏஞ்சலிஸில் உள்ள ஹாலிவுட்டில் இன்று நடைபெற்றது. இதற்காக பிரம்மாண்ட மேடை அமைக்கப்பட்டிருந்தது. ஆஸ்கர் நிகழ்ச்சி தொகுப்பாளர்களில் ஒருவராக இந்தியாவின் பிரபல நடிகை பிரியங்கா சோப்ரா இடம்பெற்றிருந்தார். The Oscar goes to Margaret Sixel, Mad Max Fury Road. சிறந்த திரைப்படத்திற்கான ஆஸ்கர் விருது ஸ்பாட்லைட் படத்திற்கு கிடைத்துள்ளது. புலனாய்வு செய்தியாளர்களை பற்றிய ஸ்பாட்லைட் படத்தை டாம் மெக்கார்த்தி இயக்கியுள்ளார். We've got 2 stories here. A story about degenerate clergy and a story about a bunch of lawyers turning child abuse into a cottage industry. Which story do you want us to write? Spotlight. This film gave a voice to survivors, and this Oscar amplifies that voice. சிறந்த நடிகருக்கான விருதை தி ரெவனன்ட் திரைப்படத்தில் நடித்த லியோனார்டோ டி காப்ரியோ முதன்முறையாக பெற்றுள்ளார்.
Climate change is real. It is happening right now. It is the most urgent threat facing our entire species. சிறந்த நடிகைக்கான ஆஸ்கர் விருதை ரூம் படத்தில் நடித்த ப்ரீ லார்சன் பெற்றுள்ளார். Thank you to the fans. Thank you to the moviegoers. Thank you for going to the theater and seeing our films. I appreciate it. Thank you. சிறந்த இயக்குனருக்கான விருதை தி ரெவனன்ட் திரைப்பட இயக்குனர் அலிஜாண்ட்ரோ ஜி இனார்டு பெற்றுள்ளார். இவர் 4வது முறையாக ஆஸ்கர் விருதை பெற்றுள்ளார். So what a great opportunity to our generation to really liberate ourselves from all prejudice and this tribal thinking and make sure for once and forever. சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான விருதை தி ரெவனன்ட் திரைப்பட ஒளிப்பதிவாளர் இமானுவேல் லுபெஸ்கி பெற்றார். இவர் ஏற்கனவே 2013 மற்றும் 2014 ஆண்டுகளில் கிராவிட்டி மற்றும் பேர்ட்மேன் திரைப்படத்திற்காக விருதை பெற்றுள்ளார். He has a total of 8 career nominations. Academy, thank you so much. This is incredible. I want to share it with the cast and crew, especially with my compadre, Mr. சிறந்த படத்தொகுப்புக்கான விருதை மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோட் திரைப்படத்தின் படத்தொகுப்பாளர் மார்கரெட் சிக்சல் வென்றார். Wow. Charlize? Us Mad Maxes are doing okay tonight. சிறந்த ஒளி தொகுப்புக்கான விருதை மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோட் திரைப்படத்திற்காக மார்க் மாங்கனி மற்றும் டேவிட் ஒயிட் பெற்றனர். Fucking Mad Maxers! Let's hear it! Yeah! சிறந்த விஷுவல் எஃபெக்டுக்கான விருதை எக்ஸ் மெஷைனா திரைப்படம் தட்டிச் சென்றது. சிறந்த இசைக்கான விருதை தி ஹேட்ஃபுல் 8 திரைப்படம் பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வருமான வரி உச்சவரம்பில் மாற்றமில்லை. சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கு ஆதார் எண் கட்டாயமென பட்ஜெட்டில் அறிவிப்பு. ஏழைகளுக்கு இலவச சமையல் எரிவாயு திட்டம். விவசாயிகள் வருமானத்தை உயர்த்த இலக்கு. மத்திய அரசின் பொது பட்ஜெட் வரவேற்பும் விமர்சனமும். டீசல் விலை லிட்டருக்கு ₹1.47 உயர்வு நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வருகிறது. இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.